friends, வணக்கம். Welcome to Vijee Simpli home. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். எல்லாம் சேஃபா இருங்க. நம்ம இப்போ புரட்டாசி மாசம் பிரசாத இதுதான் பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர் சாதம். அது என் ஸ்டைல் ஆஃப் தயிர் சாதம். அது எப்படி நல்ல கோயில் பிரசாதம் மாட்ட பெருமாள் பிரசாதம் தயிர் சாதமும் மிளகு வடையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். பெருமாள் பிரசாதம் தயிர் சாதம் அப்புறம் வடகம் வடகம் இல்லடா மிளகு வடை வடையா நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி இருக்குன்னு பெருமாளுடைய பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி தயிர் சாதம் என் ஸ்டைலில் பண்ணுறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாதமும் மிளகு வடையும் இன்றைக்கி நம்ம அந்த பிரசாதம் இதில் பார்க்கலாம். அது எப்படி என்ன செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஜி சிம்பிளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்களாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அந்த தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இப்போ வெரைட்டி ரைஸ் தான். பெருமாள்னாலே புரட்டாசி சனிக்கிழமை எல்லாருமே 5 வகையான சாதம் 7 வகையான சாதம் இந்த மாதிரிலாம் செய்து சாமிக்கு படைப்போம். அதில் எள்ளு சாதம் ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு உகந்தது, நல்ல இது. அது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு, ஐகார்டில் லிங்க் தரேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தயிர் சாதம் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம 1 கப்பு பால் விடுறேன், 2 கப்பு தண்ணி, மொத்தம் 3 கப்பு. அப்போ தான் நமக்கு தயிர் சாதம் நல்லா குழைவாக நல்லா வரும். இதை அப்படியே நம்ம குக்கரில் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். சில பேருக்குலாம் அடி பிடிச்சிருமே இந்த மாதிரி பயம்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டா சும்மா சூப்பராக இருக்கும். விசில் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீமில் அடங்கிடுச்சு. நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். நல்லா ரைஸ் வெந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும். மசிட்டு இப்போ நம்ம இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இதில் எல்லாம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கால் ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது வரைக்கும். அதுக்கப்புறம் திராட்சை, உலர் திராட்சை, அது ஒரு 10 பீஸ் வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மாதுளை முத்துக்கள், வரமிளகாய் 1 பிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் நம்ம இதிலே ரைஸ்லேயே போட்டுக்கலாம். அப்படி தளத்தளப்பு இல்லைன்னா நீங்கள் லைட்டாக சுட தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம், வரமிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி கொஞ்சோண்டு, சும்மா ஒரு சின்ன இன்ச்சு, கருவேப்பிலை. இதில் 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். நம்ம பால் விட்டுக்கிறதுனால 2 ஸ்பூன் தயிர் போதும். நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இது நம்ம வெளியூருக்கு எங்கே பஸ்ஸில் லாங்லலாம் போனோம், சாப்பாடு கட்டின்னு போகணும்னு சொன்னேன்னா இந்த மாதிரி பால் நிறைய விட்டு தயிர் 2 ஸ்பூன் விட்டு எடுத்துன்னு போனால் புளிக்காது, சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே மேலாக்கா கொத்தமல்லி தூவி அப்படியே மாதுளை முத்துக்கள், திராட்சை கூட பச்சை திராட்சை போட்டால் சூப்பராக இருக்கும். மாதுளை முத்துக்கள் இதை பாருங்கள். தயிர் சாதமே எப்படி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகு வடை நம்ம செய்ய போகிறோம். ஆஞ்சநேயர் கோயில், பெருமாள் கோயில்லாம் மிளகு வடை பிரசித்தம். அது கருப்பு உளுந்தில் செய்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். 4 கிலோ உளுந்து 4 மணி நேரம் ஊற வச்சு ட்ரை தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் க்ரஷ் பண்ணி போடுங்க, பொடியா போடக்கூடாது. அதாவது மிளகு தூள் கடையில விற்குமே அது மாதிரி இது பண்ண வேண்டாம். இடிச்சு போட்டாதான் அதுக்கு நல்லா இருக்கும், நமக்கு மெல்றதுக்கு சூப்பரா இருக்கும். பெருங்காயத்தூள், உப்பு, இவ்வளவுதாங்க மிளகு வடை இப்ப செய்ய போறோம். இப்ப நம்ம இதை கொர கொரன்னு 1 பாதிமா அரைச்சுக்கணும்.
மைய அரைக்கூடாது, ஒன்று பாதிமா அரைச்சிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 3-4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா தாராளமாக போடலாம். சாரி, பெப்பர். மிளகுத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லா தாராளமாக ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். வாழலை இருந்தால் வாழலை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இது பாலித்தீன் பேப்பரு அதில் இருந்தால் கூட இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஆமாம் தோசை விடணும். கொஞ்சம் தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லை, அதனால் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டாச்சு. இதே மாதிரி மிளகு வடையும் தயிர் சாதமும் கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். மிளகு வடை மட்டும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் எனக்கு மசிஞ்சிச்சு, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். மிளகு வடையை தயிர் தவறை ஒத்துக்கொண்டதால் உன்னை மன்னித்து விடுகிறேன். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க, நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். பெருமாளுக்கு இதே மாதிரி செய்து இன்னும் 3வது வாரம் 4வது வாரம் 5வது வாரம்லாம் பெருமாளுக்கு தழுகை போடுறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. அருமையான தயிர் சாதம் மிளகு வடை செய்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த பிடிச்சிருக்கியா? ஐயோ ரோலிங் ஆகுது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.